காணும் பொங்கலை ஒட்டி சென்னை பெசன்ட் நகர் கடற்கரைக்கு ஏராளமான பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் வருகை தந்து மகிழ்ச்சியுடன் செலவிட்டு வருகின்றனர். இது தொடர்பான நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சமயமணிவண்ணன். சமயமணிவண்ணன், இப்போ பெசன்ட் நகர்ல மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு, முழு விவரங்களை பதிவு செய்க. வணக்கம். காணும் பொங்கலையொட்டி சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சுற்றுலாத்தலங்களில் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சென்று தங்கள் விடுமுறை தினத்தை கழித்து வருகின்றனர். பொங்கல், மாட்டுப்பொங்கல், தொடர்ந்து காணும் பொங்கல் என்பது கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் தங்கள் உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும், தங்களது மூத்தோர்களாக இருக்கட்டும், அவர்களிடம் சென்று ஆசீர்வாதம் வழங்குவது என்பது வழக்கம். அந்த வகையில் தற்போது சென்னையின் பல்வேறு பகுதியில் உள்ள சென்னையில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் சென்னையில் உள்ள மிக முக்கிய சுற்றுலாத்தலங்களில் தங்கள் குடும்பத்தினரிடம் இந்த மாலை வேளையில் சுற்றுலாத்தலங்களில் உள்ள பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை என்ஜாய் பண்ணி வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இருக்கக்கூடிய பெசன்ட் நகர் பகுதியில் உள்ள கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்துள்ளனர். அனைத்து பொதுமக்களுமே தங்கள் குடும்பத்தினருடன் குழந்தைகளுடன் இந்த மாலை வேளையை காணும் பொங்கலையொட்டி மாலை வேளையில் தங்கள் குடும்பத்தினருடன் இந்த பொழுதுபோக்குகளில் பொழுதுபோக்கை கழித்து வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இங்கு இருக்கக்கூடிய கடல் மணற்பரப்பில் விளையாடுவது, கபடி விளையாடுவது, தொடர்ந்து அவங்களுக்கு தெரிந்த விளையாட்டுகளை விளையாடுவது, குடும்பமாக அமர்ந்து அனைவரும் ஒன்றாக பேசிக் கொண்டிருப்பது, தொடர்ந்து அனைவரும் கடற்கரையில் நேரம் செலவிடுவதென தங்கள் குழந்தைகளுடன் இந்த கடற்கரையில் பொதுமக்கள் தங்கள் நேரத்தை போக்கி வருகின்றனர். குறிப்பாக கடலில் பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்களுக்கு அனுமதி இல்லாத சூழலில் கடற்கரை ஓரங்களிலே பொதுமக்கள் அனைவரும் குடும்பமாக கடற்கரை மணற்பரப்பில் அமர்ந்து தங்கள் நேரத்தை செலவழித்து வருகின்றனர். நம்மிடையே தற்போது ஒரு குடும்பத்தினர் இணைந்துள்ளனர். அவர்களிடம் இந்த காணும் பொங்கல் எப்படி இருக்கிறது? சார் வணக்கம் சார், எப்படி இருக்கு காணும் பொங்கல்? பெசன்ட் நகர் வந்திருக்கீங்க, குடும்பத்தோட வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த காணும் பொங்கல் தினம் என்பது? நல்லா இருக்குது, நல்லா ரஷ்ஷாக இருக்குது. என்ன வாட்டர் தான் ப்ளே பண்ண மாட்டுறாங்க, ஷாப்ஸ்லாமும் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்குது. மற்றபடி ஜாலியாக தான் இருக்குது. என்ன உள்ள டிராஃபிக் ஜாம் தான், டிராஃபிக் ஜாம். உள்ள கார் எடுத்துகிட்டு உள்ள வரமுடியல, பார்க் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு ½ ஆகிடுச்சு. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸான ஒரு நேரம் கிடைக்கிறதா இருக்கட்டும், ஹாலிடேங்கிறது ரொம்ப கம்மியான, ஹாலிடேயில் பொழுதுபோக்குங்கிறது ரொம்ப கம்மியாக. ஸோ ஃபேமிலியோட எல்லாம் ஒன்றா இந்த மாதிரி பேசி இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா ஹாப்பியாக இருக்குது. என்ன பொதுவாக இன்றைக்கி எல்லோரோட பிளானே பார்த்தீங்கன்னா ஒரு மூவி போகிறாங்க, நெக்ஸ்ட் பீச் வராங்க. ஜனநாயகன் வந்திருந்தால் எல்லோரும் அதுக்கு ஒரு விசிட் போயிடுவாங்க. அது வராத ஒரு சேடாக இருக்குது. நல்ல படம் ரிலீஸ் ஆகலை வேறு. நீங்கள் சொல்லுங்கள் மேடம், எப்படி இருக்குது ஃபேமிலியோட கடற்கரையில் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபேமிலியோட கிட்ஸோட ப்ளே பண்ணுறதுக்கு, பீச்சில் விளையாடுறதுக்கு எல்லாமே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல விஷயத்துக்கு தான் அது பண்ணாங்க. மற்றபடி ஹாப்பியாக இருக்குது. யூஸ்வல் டேஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப ரஷ்ஷான ஒரு லைஃப் சர்க்கிளில் இந்த மாதிரி டயத்தில் ஃபேமிலியோட எல்லோரும் ஒரு 10 பேர் உட்காந்துருக்குங்கிறது. யூஸ்வல் டேஸில் இவ்வளோ ரஷ் இருக்காது. இப்போது ரஷ் ஓவராக இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓவராக இருக்குது. மற்றபடி விளையாடுறதுக்கு எல்லாம் ஓகேவாக இருக்குது. ஷாப்ஸ் க்ளோஸ்டாக இருக்குது. எங்களோட ஃபன்க்கு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்களோன்னு கொஞ்சம் ஃபீல் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏராளமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் போலீசார் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏராளமான போலீசார் பாதுகாப்புகளில் ஈடுபட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையிலே சென்னை சங்கமம் நிகழ்ச்சியும் இன்று மாலை 6:30 மணி அளவில் தொடங்க உள்ளது. தொடர்ந்து சென்னை சங்கமம் நிகழ்ச்சியையும் பார்ப்பதற்காக அனைத்து பொதுமக்களும் பெசன்ட் நகர் கடற்கரைக்கு வந்துள்ள அனைத்து பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் காத்து வருகின்றனர். கள விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.